பாஸ்ட் 1 வீக்கா ரெகுலரா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஆயுத பூஜை வந்தனாலயும், புரட்டாசி 3வது வாரம் சனிக்கிழமை சுவாமி கும்பிடுற வேலை இருக்கனாலயும், வீட்ல கொஞ்சம் கன்டினியூஸா ஒர்க் இருந்துட்டு இருந்தனால விளாக்ஸ் எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. இனிமேல் நம்மளோட சேனல்ல ரெகுலரா விளாக்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நான் போஸ்ட் பண்ற விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த விளாக்ஸ் தான். ஃப்ரைடேனாலே நம்ம வீட்டில் ஆஸ் யூஸ்வலாக சாம்பார் தான் எல்லாத்து வீட்லேயும் வைப்போம். அதே இது புரட்டாசின்னு சொல்லவே வேண்டாம், சாம்பார் தான் வச்சேன். முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம எப்போ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கோமோ அப்போ தான் டெம்ப்டேஷனை வந்து தூண்டுற மாதிரி பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்லலாம் நான்வெஜ் எடுத்து அதிகமாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஒருத்தவங்க எடுத்து காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு மாடியில். வாழைக்காய் ஒன்று இருந்துச்சு, பொரியல் பண்ணால் கண்டிப்பாக பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஷேப்பில் வாழைக்காவை கட் பண்ணி நம்ம ஃபிஷ் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தோசை தவாவில் ஆயில் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தாங்க அது இருந்துச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்மளோட ஃபிஷ்ஷில் முள் இருக்கும், இந்த வாழைக்காயில் முள் இல்லை. அது ஒன்று தாங்க டிஃப்ரெண்ட். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.